let's stay in the same portion of the Bible. ஜீவபலி. ஜீவபலி அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காதது ஒன்று செய்யணும் சொல்லி. நீங்கள் நம்ம கேட்குறதெல்லாம் என்னது? எனக்கு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, எல்லாம் வேணும், வேண்டியத காரியத்தை கேட்போம். ஆனால் அவர் என்ன சொல்வார்? நான் சொல்கிறபடி நீ செய்யணுவார். இங்கே தான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள மோதல் ஆரம்பிக்குது. ஆதி மனுஷன் ஆதாம் பாவம் செய்தான். அவன் வேணும்னே செய்தான். நம்மளே ரீசன் கொடுத்துக்குவோம். என்ன ரீசன் கொடுப்போம்? தெரியாமல் செய்யிட்டோம். இன்றைக்கி நம்மளே அப்படி தான் சொல்லிக்குவோம், தெரியாமல் செய்துட்டேன். ஆனால் பாவம் தான். Sin is a sin. It cannot be erased. It can be erased only through the blood of the Lamb, blood of Jesus Christ. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ என்ன பண்ணுற? நீ ஒன்று பண்ணு, ஜீவனுள்ள பலியாக நீ ஒன்று ஒப்பு கொடுத்துரு. வேற ஒன்றும் வேணாம். நீ நான் சொல்கிறத கேட்கணும்னு சொன்னால் நீ ஒன்றை ஒப்பு கொடுத்துரு. நீ ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடு. நீ உயிர் இருக்க, எனக்கு உயிரெலாம் வேணாம், அதுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டேன். உயிர் கொடுக்கறதுக்கு என் குமாரனே வச்சுட்டேன். ஆபிரகாம்கிட்ட போய் ஆண்டவர் கேட்டார், உன் பையனை கொடுப்பியான்னு கேட்டார். அது பின்னால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது விருங்க, அது அந்த அம்மா கிட்ட போய் அது கம்ப்ளைண்ட் ஆகி அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் கேட்டது, பையனை கொடுப்பியான்னு. கொடுப்பேன்னா காட் லைக்ட் ஹிம் because he never wanted Isaac, life of Isaac. அங்கே ஐசக் வேணான்ட்டார். வேணாம், நீ எதுவும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட சொல்றதுன்னா என்ன சொல்றாரு? நீ என்ன டிபெண்ட் பண்ணி வா, நீயே உன்னை இஷ்டப்படி நடக்காத. நம்ம எது இஷ்டப்படி நடக்கிறோம் சொல்லுங்க? We want something, we think about something, we want something, and we expect the same thing to happen, so we take it as a prayer request to God and say, this is my prayer request, and Lord, I want an answer. We start counting. என்ன பண்ணுவோம்? 1 2 3, பதில் வரல. ரைட். அவர் என்ன சொல்வார்? நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. ஏன்னா இருதயத்துக்கும் என் இருதயத்துக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது. We expect results immediately, but it won't happen. இந்த அதிகாரம் அதுதான் சொல்லுது. 3வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின் படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். தேவன் என்ன செய்தாராம்? பகிர்ந்த விசுவாச அளவின்படி. அப்ப measure of faith is differs from person to person. It's not a magic thing. இங்க போட்டிருக்கேங்க, ரைட். அது it may variable இங்க இருக்கலாம்.
டைம் ஜோனில் வேரி ஆகலாம். தட் இஸ் ஒரு சமயத்தில் நம்மளுக்கு இப்போ ஆக்ட்ஸ் சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா தேவாலயத்துக்கு பிச்சை எடுக்க வந்தான். அவன் தாய் வயிற்றுலேருந்து அவன் சப்பானியாக இருக்கிறான். அவனோட எதிர்பார்ப்பு என்னது? யாராவது இன்னைக்கு பிச்சை போடுவாங்க. ஆனால் பேதுரும் யோவானும் அங்கே போகிறாங்க. அங்கே பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு வந்திருக்குது புது எனர்ஜி, தட் இஸ் அனாயிண்டிங் அவங்க மேலே ஃபுல்லாக இறங்கியிருக்கு. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ எதிர்பார்க்குற எதுவுமே இல்லை, ஆனால் நான் உனக்கு சரியா. நான் இன்னைக்கு காலைல அது படிக்கும்போது இது கேட்கும்போது நான் யோசனை பண்ணி பார்த்தேன். நம்ம அந்த பொசிஷனில் உட்காந்தா என்ன செய்வோம்? யோ கஷ்டப்பட்டு ஏதாவது கொடுப்பேன்னு போனால் இந்த நம்ம ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் கேட்பாருங்களேன், அவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுக்காம போயிடுங்களேன். தட்டி கதவு விண்டோவை பிச்சு இன்னைக்கு கொடுக்குற வரைக்கும் விட மாட்டாங்க. சரி, அப்போ வரலன்னா என்னமோ நம்ம தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு இதையே உண்டாக்குவாங்க. இப்போ இந்த பொசிஷனில் நான் பேதுருவையும் யோவானையும் வச்சுக்கிட்டேன். அவன் போய் கேட்குறான், ஐயா எனக்கு பிச்சை போடு. அவன் சொல்கிறான், பேதுரு என்ன சொல்கிறாரு, உன்னை விட நான் பரம இழப்பா, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்கிட்ட ஒன்று இருக்குது, ஆமாம் அவ்வளோதான். ஆனால் அது ரொம்ப மதிக்க முடியாத நாமம். அதை நான் உனக்கு தரேன், அதோட ரிசல்ட் பாரு. இதுலேருந்து 2 கான்சிக்வன்சஸ் எதிர்பார்க்கலாம். நம்மகிட்ட அப்படி கொடுத்து சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒன்று பிச்சை எடுத்தே பழகி போன ஒருத்தனுக்கிட்ட அவனை நல்லாக்கி விட்டுனா அவன் திருப்தி அடைய மாட்டான். அவன் திருப்பி எங்க போவான்? பிச்சை எடுக்க தான் போவான். இது காலைல உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரி, இவனுக்கு என்னடா பண்றது, இவனுக்கு ஏன் இந்த சுச்சுவேஷன்? இதே டிப்பிக்கல் ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. தட் இஸ் இன் வேலூர். I think in the year 2013 I was very sick at the time. My BP was 277/177. I was dying. My sister is a cardiologist, she knows it. She said my brother is dying. அப்ப எனக்கு அதெல்லாம் எனக்கு யோசனையே வரல. எனக்கு மீட்டிங் எப்படி போகணுன்னு தான் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு I felt it was guilt. If I have not gone to the meeting, I won't know what to tell God, the reason I can give. என்ன கொடுப்பேன்னு எனக்கு தெரியல, அதனால போய் தான் ஆகணும். உங்களுக்கு நான் ஊழியத்தில் பாடுகளில் இப்போ நினச்சேன்னா பெருமையாக சொல்லலை, சாக்கடைக்குள்ளெல்லாம் ஊதிருக்கேன் தெரியுமா. இங்கே கோயம்பேட்டில் அப்போ போய் ஒரு சர்ச்சில் போகும்போது அடுத்த நாள் ஸ்ரீலங்காவுக்கு போனோம். எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன்.
அந்த சர்ச் அப்போ தான் கட்டுறாங்க, பெருசாக கட்டுறாங்க. எங்கள் அப்பா ஒரு ஒரு பாதையில் போட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த பாதாள சாக்கடையெல்லாம் தோன்றுறாங்க. எங்கள் அப்பாவை கொண்டு போய் அதில் இறக்கி விட்டுட்டு, பாதாள சாக்கடையில் இல்லை, ஓகே நல்லா இருக்கு, அது வழியாக பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணுங்க. நாங்கள் அதே மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு நடந்துட்டேன். கொஞ்ச நேரத்தை பார்த்தா என் பைபிள் பறந்து போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு என்னை விட்டு. நான் ஒண்டி தனியாக இருக்கிறேன், உள்ள இருட்டான பகுதியில் உட்காந்துருக்கிறேன். ஐயோயோ இவர் ஓய்ந்துட்டாருடா அப்படின்னா. யூனோ, அதுவும் நீ ஒரு, அதாவது உனக்கு பேனர் வச்சு ஒன்று போட்டு உனக்கு இருந்த பாஸ்டர்னா எப்படி இருக்கும், நீ சாக்கடைக்குள்ள விழுந்துட்ட, பாதாள சாக்கடைக்குள்ள. எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் ஒன்ன சொன்னேன், நானே தான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன் மீட்டிங்க்கு. எங்கள் அப்பா வண்டி உள்ளே போயிட்டார் கோயிலுக்குள்ள. நான் சொன்னேன், மீட்டிங்கில் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நான் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு, ரொம்ப வேதனையமாக இருந்துச்சு. ரத்த மேலெல்லாம் பிளட்டு. அடுத்த நாள் ஃப்ளைட் ஏறணும். ஏற்றுவானான்னு தெரியும், ஃப்ளைட்டில் பிளட்டோடு ஏற்றுனானு தெரியாது. சரி, எனிவே நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த ஆளுங்க, சர்ச்ச ஆளுங்க வந்து விடுறதாக தெரியல என்ன. ஐயா நீ வந்து பிரசங்கம் பண்ண வா வா வா. யோ போயா, இவங்களுக்கு என்ன, இவனுங்க அப்போ தான் கொஞ்சம் யோசனை வந்துச்சு, இவனுங்க செல்ஃபிஷ் ஃபெலோஸ் அப்படின்னு யோசனை பண்ணேன். சரி, அப்போவும் ஒரு வார்த்தை கேட்டுடுவோம். யார்? பாஸ்கிட்ட. பாஸ்கிட்ட கேட்டுருவான். அவர் சொன்னார், நீ போனார்.